Dear cuties, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I'd like to give a brief idea regarding sexually transmitted diseases. Sexually transmitted diseases, STD அப்படின்னு சொல்லுவா. பால்வினை தொற்றுக்கள் அல்லது பாலின் மூலம் பரவக்கூடிய நோய்கள்னு சொல்லுவா. Once it is known as venereal diseases அப்படின்னாலே இதுதான். Reproductive tract infection, இனப்பெருக்க பாதை தொற்றுக்கள்னு சொல்லுவோம். அதாவது வேஜினல் பார்ட்லயோ மேல பொறுத்தவரையும் யூரித்ரா பார்ட்லயோ பிறப்பிறப்பு குழாய் பெண்களை பொறுத்தவரை, ஆண்களை பொறுத்தவரை சிறுநீர் புறவழி அதுல வரலாம். ஆர் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், பாலின் மூலம் பரவக்கூடிய தொற்றுக்கள் என்று அழைக்கலாம். பாலின் மூலம் பரவக்கூடிய நோய்கள் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ஆர் venereal diseases or reproductive tract infection, இனப்பெருக்க பாதை தொற்றுக்கள், either in the vagina பிறப்புறுப்பு குழல் or in the urethra in male, ஆண்களின் சிறுநீர் புறவழி, or sexually transmitted infection, பாலின் மூலம் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் என்று அழைக்கலாம். இது எதனால வரலாம் அப்படின்னா, சேஃப் செக்ஸ் இல்லாமல் இருந்தால், பாதுகாப்பான பாலுறவு இல்லாமல் இருந்தால் இந்த நோய்கள் ஏற்படுவதற்கான காரணம் இருக்கிறது. இந்த ஜுவாலஜியில ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பார்த்தோம்னா இனப்பெருக்க நலம், அதுல இது லாஸ்ட் பார்ட். இது முடிஞ்சிட்டோம்னா அந்த பாடம் முடிஞ்சிடுவது. அதனாலதான் அப்ப இந்த டிசீசஸ் எதனால வரலாம்? சேஃப் செக்ஸ் இல்லாமல் இருந்தால் வருவதற்கான, பாதுகாப்பான உடலுறவு இல்லாமல் இருந்தால் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. So, safe sex is very, very important. இதுல bacterial, viral, fungal, and finally protozoal infections. Bacterial என்னென்னலாம் இன்ஃபெக்ஷன் வரப்போகுது, இந்த மாதிரி what are the viral infection, வைரஸ் மூலமா என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். protozoans, unicellular படிச்சிருப்பேன், protista படிக்கிறப்ப படிச்சிருப்பேன். டெக்னிக்கலி says unicellular animals, the protozoans, அவனால என்ன வரலாம். அதுக்கப்புறம் எடுக்கணும்னா ஃபங்கஸ். ஃபங்கஸ்ங்கிறது உனக்கு பிளான்ட்ல வந்துடும். ஃபங்கை அது தனியா நம்ம 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் படிக்கிறப்ப தனியா அது ஒரு கிங்டமா நம்ம கொண்டு போயிட்டோம். மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. அந்த ஃபங்கையினால என்ன வருது அதை பத்தி பார்க்க போறோம். ஒன்னா சொல்லிட்டு வர கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ. ஏன்னா இது பின்னாடி திருப்பி ஹெல்த் அண்ட் டிசீசஸ்ல இந்த பார்ட்டை நீ பார்த்திருப்பேன். ஃபர்ஸ்ட் வருது கொனேரியா டிசீஸ், தமிழ்ல வெட்டை நோய் என்று அழைப்பார்கள். இட் இஸ் காஸ்ட் பை நிசீரியா கொனேரியே. நிசீரியா கொனேரியே என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாக்டீரியாவினால் இது ஏற்படும். இன்குபேஷன் பீரியட்னா என்ட்ரி டு த ஃபர்ஸ்ட் சிம்டம். நம்ம உடம்புல அந்த பேத்தோஜன் நுழைஞ்சதுல இருந்து ஆரம்பிச்சு நோய் கிருமி முதல் அறிகுறி எப்ப தெரியறதோ அது வரையும் இருக்கக்கூடிய பீரியட் தான் ரெஸ்டிங் பீரியட், இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவா. அதாவது நோய் வெளிப்படும் காலம். சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பேத்தோஜன், த டிசீஸ் காசிங் ஏஜென்ட். நம்ம உடம்புல யாரு நோயை உண்டாக்குறாலோ அவளுக்கு பேத்தோஜன் பேர். டிசீஸ் காசிங் எபிலிட்டி ஆஃப் த பேத்தோஜன் இஸ் செட் டு பி பேத்தோஜெனிசிட்டி. அப்ப டிசீஸ் காசிங் ஏஜென்ட் நோயினை யாரும் உண்டாக்குறாலோ அவளுக்கு நோய் கிருமின்னு பேர். அந்த டிசீஸ் காசிங் எபிலிட்டி இஸ் செட் டு பி பேத்தோஜெனிசிட்டி. அந்த நோயினை உண்டாக்கக்கூடிய திறனிற்கு நோய் உண்டாக்கும் ஆற்றல் பேர். அதுக்கு எகைன்ஸ்டா நம்ம உடம்பு ஃபைட் பண்ணும். நம்ம உடம்பு எப்படி ஃபைட் பண்றதோ அந்த ஃபைட் இருக்கு பாருங்களேன், அதுக்கு இம்யூனிட்டின்னு பேர். The disease resistance exhibited by the host towards microorganisms or that product. நம்ம உடம்புல ஒரு நோய் கிருமி நுழைஞ்சா இருக்கிறோம், அந்த நோய் கிருமியை நம்ம சிஸ்டம் எப்படி தாக்கி அழிக்கிறதோ அதை இம்யூனிட்டி, நோய் தடை காப்பி என்று அழைப்பார்கள். அப்ப இந்த டிசீஸ கொனேரியாவை, வெட்டை நோயை உண்டாக்குறது யாரு? நிசீரியா கொனேரியே. இன்குபேஷன் பீரியட், நோய் வெளிப்படும் காலம் 2 to 5 days. அதாவது நம்ம உடம்புல பேத்தோஜன் நுழைஞ்ச அப்புறம் 2 to 5 days நமக்கு எந்த ஒரு சிம்டமும் தெரியாது, அறிகுறியும் தெரியாது. அந்த அறிகுறி தெரியாமல் ஒரு பீரியட் இருக்கு பாருங்கல்ல, அந்த சிம்டம் தெரியாத ஒரு பீரியட், இட் இஸ் செட் டு பி இன்குபேஷன் பீரியட். அது 2 to 5 days. அப்ப 2 to 5 நாளுக்கு அப்புறம் தான் இட் ஷோ சம் சிம்டம்ஸ். அஃபெக்டட் பார்ட், எந்த பாகங்கள் பாதிக்கப்படலாம்? யூரித்ரா
ரெக்டம் யூரித்ரா சிறுநீர் புறவழி சொல்லுவோம். ரெக்டம் உங்களுக்கு தெரியும், உணவு பாதையில வரப்ப இருக்கக்கூடிய ரெக்டம் கடைசியில வரும். த்ரோட் உங்களுடைய தொண்டை பகுதி பாதிக்கப்படலாம். In female, the cervix is also affected. You know, cervix, the lower part of the uterus. Cervix எடுத்துட்டோம்னா இது யூட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது யூட்ரஸ், இது கீழே இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், வேஜினா சொல்லுவோம். இந்த பார்ட்டுக்கு cervix பேர். தமிழ்ல கருப்பை முகப்பு என்று அழைப்பார்கள். ஸோ இந்த பார்ட் அஃபெக்ட் ஆகும். அப்ப நெசீரியா கொனேரியே காசல் ஏஜென்ட் நோயினை உண்டாக்குவது. நம்ம உடம்புல உள்ள நுழைஞ்சு 2 to 5 days எந்த விதமான சிம்டமும் இருக்காது, அறிகுறியும் இருக்காது. 5 days கழிச்சு தான் என்ன ஆகும், நோய் வெளிப்படும். அப்ப the disease show some symptoms. அப்ப affected part என்ன, யூரித்ரா சிறுநீர். யூரித்ரா படிச்சிருப்பேன், நம்ம கிட்னி படிக்கிறப்பே படிச்சிருப்பேன். a pair of kidneys, a pair of ureters, urinary bladder and urethra னு படிச்சிருப்பேன். ஓரினை சிறுநீரகம், ஓரினை சிறுநீர் நாளம், சிறுநீர் பை, சிறுநீர் புறவழி, இட் இஸ் செட் டு பி யூரித்ரா. ரெக்டம் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன் முடிச்சுட்டு லார்ஜ் இன்டெஸ்டைன் வர சமயத்துல ரெக்டம் ஃபாலோட் பை ஏனஸ் படிச்சிருப்பேன், மலக்குடல். அதை ஞாபகம். அது மாதிரி த்ரோட் பாதிக்கப்படலாம். பெண்களை பொறுத்தவரையும் இந்த பாகமும் பாதிக்கப்படும், இந்த இடம் பாதிக்கப்படும், இங்கேயும் வரலாம். என்ன சார் சிம்டம்? பெயின் அண்ட் பஸ் டிஸ்சார்ஜ். இது எப்படி வைக்கணும்னா, பஸ் டிஸ்சார்ஜ் வித் பெயின். நாம் சிறுநீர் கழிக்கின்ற சமயத்தில் வலியுடன் சீழானது வெளிப்படும். சீழ் வெளிப்படுவதற்கு காரணம் அந்த ஏரியால இன்ஃபெக்ஷன் ஆன அப்புறமா பஸ் ஃபார்ம் ஆயிடும். ஸோ டிஸ்சார்ஜ் இருக்கு. யூரினேஷன் எப்படி வச்சுக்கணும், பெயின்ஃபுல் யூரினேஷன் வித் பஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. வலியுடன் கூடிய சிறுநீர் வெளியேற்றம், அந்த சிறுநீருடன் பஸ்ஸானது வெளியேறும், சீழ் வெளியேறும். burning sensation during urination. சிறுநீர் கழிக்கின்ற சமயத்திலே என்ன வரலாம், ஒரு எரிச்சல் ஏற்படலாம். இது மாதிரி கேட்டால் இது ஒரு 2 மார்க்லையோ 3 மார்க்லையோ கேட்கலாம். நீட்டை பொறுத்தவரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 1 மார்க்ல இந்த காசல் ஏஜென்ட் மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டா என்ன அப்படின்னா the burning sensation, அது முக்கியம். பஸ் வித் யூரினேஷன், இது ஃபர்ஸ்ட் டிசீஸ். ரெண்டாவது எடுத்துட்டோம்னா கிளாமைடியோசிஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ். குட்டி குட்டியா ஒன்னு ஒன்னா ஞாபகம் வச்சுக்கோ. சிம்பிள். இந்த குளோமைடியோசிஸ், தமிழ்லயே அதுக்கு குளோமைடியோசிஸ் தான் பேரு. இதை காஸ் பண்ற பேத்தோஜனோட பேரு குளோமைடியா ட்ராக்கோமேட்டஸ். குளோமைடியா ட்ராக்கோமேட்டஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா காஸ் பண்ணுவாங்க. The incubation period will be 2 to 6 weeks. இந்த நோய் வெளிப்படும் காலம் 2 to 6 weeks. நம்ம உடம்புல பேத்தோஜன் இருக்கும், எந்த சிம்டமும் இருக்காது. 6 வாரத்துக்கு அப்புறமா தான் அறிகுறி நமக்கு வெளிப்படும். எது அஃபெக்ட் ஆகுது பாருங்க, காலம்னார் எபிதீலியல் செல்ஸ். காலம்னார் எபிதீலியம்னா அந்த எபிதீலியம் பார்க்கறதுக்கு காலம் தூண் மாதிரி இருக்கும். எங்கெங்க இருக்கிற காலம்னார் எபிதீலியல் செல்ஸ், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், நம்முடைய சுவாச பாதையில் காணப்படுகின்ற தூண் வடிவ எபிதீலியம். யூரினோ ஜெனிட்டல் ட்ராக்ட், இனப்பெருக்க மற்றும் சிறுநீர் புறவழியில் காணப்படுகின்ற யூரினோ ஜெனிட்டல் ட்ராக்ட்னா அது வழியா தான் யூரின் பாஸ் ஆகும், அது வழியா தான் கேமெட்டும் என்டர் ஆகும். அதுதான் யூரினோ ஜெனிட்டல் ட்ராக்ட்னு சொல்லுவோம். சிறுநீர் பாதை மற்றும் இனப்பெருக்க பாதை அந்த இடத்துல இருக்கிறவா அஃபெக்ட் ஆகும். தென் கன்ஜங்டிவா. கன்ஜங்டிவா உனக்கு தெரியும், நம்மளோட ஐக்கு மேல இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரேன், கண்ணின் மேற்புறத்தை காணப்படுகின்ற கோழை படலத்தினாலான சவ்வு, அதுக்கு கன்ஜங்டிவான்னு பேர். சின்ன கிளாஸ்ல படிக்கிறப்ப கன்ஜங்டிவிட்டிஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ் படிச்சிருப்பேன். Infection and inflammation of the conjunctiva of the eye is said to be conjunctivitis. கண்ணில் காணப்படுகின்ற கன்ஜங்டிவாவிலே நோய் தொற்று ஏற்பட்டு வீக்கம் வந்தது என்றால் அதற்கு கன்ஜங்டிவிட்டிஸ்னு படிச்சிருப்பேன். இன்ஃபெக்டிவ் கன்ஜங்டிவிட்டிஸ்னு ஒன்று இருக்கு, அலர்ஜிக் கன்ஜங்டிவிட்டிஸ்னு ஒன்று இருக்கு. நோய் தொற்றினால் ஏற்படக்கூடிய கன்ஜங்டிவிட்டிஸ் படிச்சதெல்லாம் கொஞ்சம் லிங்க் பண்ணிப்போம். ரெண்டாவது எடுத்துனோம்னா ஒவ்வாமை, அலர்ஜினால வரக்கூடிய கன்ஜங்டிவிட்டிஸ். Infective conjunctivitis caused by Staphylococcus bacteria. Staphylococcus bacteriaல வந்து பாருங்க, அந்த infective conjunctivitis சொல்லுவாங்க. அலர்ஜி டஸ்ட்னாலேயே வரலாம். அப்புறம் நம்ம கண்ணுல லென்ஸ் போட்டுக்கிறோம் பாருங்க, இந்த லென்ஸ்னால அலர்ஜி வரலாம், அதுக்கு ஒவ்வாமை கன்ஜங்டிவிட்டிஸ்னு பேர். அப்ப கன்ஜங்டிவா அப்படின்னா ஐயோட மேல இருக்க மியூக்கஸ் மெம்பரேன், அவுட்டர் ப்ரொடெக்டிவ் கவரிங், கன்ஜங்டிவான்னு பேர். அதுவும் பாதிக்கப்படும்.
அப்ப ரெண்டு டிசீஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன, gonorrhea caused by Neisseria gonorrhoeae, gonorrhea நோயினை உண்டாக்குவது Neisseria gonorrhoeae. Chlamydiasis caused by Chlamydia trachomatis அப்படிங்கிற ஒருத்தர் உண்டாக்குவோம். ஓகேயா? நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோ. Dear cuties, sexually transmitted diseasesலாம் gonorrhea, next is chlamydiasis பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்க லிம்போகிரானுலோமா வெனீரிக். பாருங்க லிம்போகிரானுலோமா வெனீரியம் அப்படின்னு சொல்லுவா. தமிழ்ல சொல்றப்ப அத அரையாப்பு கட்டி என்று கூறுகிறார்கள். கட்டினா டியூமர் மாதிரி சின்னதா. சோ லிம்போகிரானுலோமா வெனீரியம் அப்படிங்கிற ஒரு டிசீஸ். It is also caused by this Chlamydia trachomatis. இதை உண்டாக்குவதும் Chlamydia trachomatis என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உயிரினம். கொஞ்ச நேரம் முன்னாடி Chlamydiasis பார்த்தோம், அதேதான். இன்குபேஷன் பீரியட் எவ்வளவு நாள் நம்ம உடம்புல ரெஸ்ட்ல இருக்கும், சிம்டம் தெரியாம இருக்கும், அறிகுறி தெரியாம இருக்கும் அப்படின்னா 2 to 6 weeks. அதான் நான் முன்னாடி சொல்லி கொடுத்தேன். 2 to 6 weeks என்ன ஆகும், எந்த சிம்டமும் இருக்காது. நம்ம பாடியில அது ப்ரொலிஃபரேட் ஆகிட்டே இருக்கும், எண்ணிக்கையில் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். வந்துட்டு சார் வாட் will happen? Urethritis. Urethra தெரியும் உங்களுக்கு, சிறுநீர் புற வழி. Infection and inflammation of the urethra is said to be urethritis. நம்முடைய சிறுநீர் புற வழியில் நோய் தொற்று ஏற்பட்டு வீக்கம் வந்தால் அதுக்கு urethritis னு பேர். Infection and inflammation of the urethra. Second is endocervicitis. Endocervicitis, cervix அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கருப்பை முகப்பு என்று அழைப்போம். Endocervicitis அப்படின்னா அந்த cervixோட இன்னர் பார்ட்ல இன்ஃப்ளமேஷன் வரும். Infection and inflammation of the inner part of the cervix is said to be endocervicitis. கருப்பை முகப்பின் உட்புறத்தை தொற்று ஏற்பட்டு வீக்கம் வந்தது என்றால் அதற்கு endocervicitis பேர். Harmful ulceration. அல்சர்னா புண் மாதிரி வரும். இனப்பெருக்க பாதையிலே நமக்கு புண்கள் ஏற்படலாம். Genital elephantiasis. இனப்பெருக்க பாதையில் வீக்கம். எலபன்டையாசிஸ்னா யானைக்கால் வியாதின்னு நம்ம சொல்லுவோம். இங்க என்ன ஆகும்னா ஜெனட்டல் எலபன்டையாசிஸ்னா அந்த இனப்பெருக்க பாதையில் பெரிய வீக்கம் ஏற்படும், அது வரலாம். Cutaneous or mucosal genital damage. அந்த பாதையில், சிறுநீர் பாதையில் மேற்புற தோலிலே நமக்கு என்ன வரலாம், பாதிப்பு ஏற்படலாம். அதே மாதிரி மியூகோசல் அப்படின்னா அந்த மியூகோசா லேயர் தெரியும். மியூகோசா ஏற்கனவே படிச்சிருக்கு. The viscous gel-like substance present in the gastrointestinal tract, urinogenital tract, respiratory tract and other body lumina. நம்முடைய உடல் பகுதியில் எங்கெங்கு துளைகள் காணப்படுகிறதோ, இடைவெளிகள் காணப்படுகிறதோ அதை சுற்றி மியூக்கஸ் காணப்படும். கோழை படலம் என்று கூறுவார்கள். அந்த கோழை படலம் இருக்கு பாருங்களே, அந்த ஏரியால அது பாதிக்கப்படலாம். அப்ப யூரித்ரைட்டிஸ், சிறுநீர் பாதையில் தொற்று ஏற்பட்ட வீக்கம், இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த யூரித்ரா. எண்டோசெர்விசிட்டிஸ், இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த cervical part. கருப்பை முகப்பு பகுதியில் தொற்று ஏற்பட்ட வீக்கம். harmful ulceration, அங்கங்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புண்கள் இருக்கலாம். genital elephantiasis, elephantiasis யானைக்கால் வியாதின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஜெனிட்டல் பார்ட்ல வீக்கம் ஏற்படலாம், கொஞ்சம் வீக்கம் வரலாம். cutaneous or mucosal genital damage, இனப்பெருக்க பாதையில் இருக்கக்கூடிய தோல் பகுதியோ அல்லது மியூகோசா கோழைப்படல பகுதியோ பாதிக்கப்படலாம். இது எல்லாம் வரக்கூடியது லிம்போகிரானுலோமா வெனீரியம் அப்படிங்கிறது. இதை காஸ் பண்றது Chlamydia trachomatis அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ, ஆர் ட்ரோகோமாட்டிஸ் குறிச்சிருப்பார். நாங்க காஸ் பண்ணதுதான் trachomatis. நெக்ஸ்ட் சிபிலிஸ். சிபிலிஸ் என்பது தமிழிலே கிரந்தி நோய் என்று அழைக்கப்படும். It is caused by Treponema pallidum or Treponema pallidum என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உயிரினத்தினால் ஏற்படும். ஏற்கனவே நீ Trypanosoma gambians ஒன்று படிச்சிருப்பேன். அது இங்க வேண்டாம், இங்க வருது Treponema pallidum என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாக்டீரியாவால் ஏற்படும். Incubation period 10 to 90 days. It may differ person to person.
இதனுடைய நோய் வெளிப்படும் காலம் என்பது 10 to 90 நாட்களுக்குள் இருக்கலாம். அது நோய் எதிர்ப்பு திறனை பொறுத்து மனிதர்களில் மாறுபடும். இதோட சிம்டம் என்னன்னா, பிரைமரி முதலாம் நிலை சிம்டம், செகண்டரி இரண்டாம் நிலை சிம்டம் அண்ட் டெர்ஷியரி மூன்றாம் நிலை சிம்டம்னு 3ஆ வெளிப்படுது. இது எல்லாமே மறந்துடாதீங்க. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், தவறான பாலுறவின் மூலமாக, பாதுகாப்பற்ற பாலுறவின் மூலமாக பரவக்கூடிய நோய். இப்ப 3 நோய் பார்த்திருக்கோம், மறந்துருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தது gonorrhea caused by Neisseria gonorrhoeae, chlamydiasis and lymphogranuloma venereum caused by Chlamydia trachomatis. மறந்துடாதீங்க, Chlamydia trachomatis இதை ஞாபகம். மூணாவது இப்ப பாக்குறது அது ரெண்டுக்கும் அதேதான். மூணாவது சிபிலிஸ் எடுத்துட்டோம்னா Treponema pallidum. அப்ப பிரைமரி சிம்டம் என்ன இருக்கும்? பெயின்ஃபுல் அல்சரேஷன் ஆன் தி எக்ஸ்டர்னல் ஜெனிடாலியா. இனப்பெருக்க உறுப்புகள், எக்ஸ்டர்னல் வெளிப்புறத்தை இருக்கக்கூடிய இனப்பெருக்க உறுப்புகளில் பெயின்லெஸ் வலியற்ற புண்கள் ஏற்படுதல். சோ பெயின்லெஸ் அல்சர் ஆன் தி எக்ஸ்டர்னல் ஜெனிடாலியா. அங்க படிச்சது பெயின்ஃபுல் யூரினேஷன், சிறுநீர் கழிக்கின்ற சமயத்திலே வலியுடன். இங்க என்ன இருக்கும்? புண்ணு இருக்கும், பட் பெயின் இருக்காது. அது எதுல? இனப்பெருக்க உறுப்புகளில், எக்ஸ்டர்னல் வெளிப்புறத்தில் காணப்படுகின்ற இனப்பெருக்க உறுப்புகள். இதுதான் ஃபர்ஸ்ட் தெரியும், என்ன பெயின் இருக்காது. செகண்டரி சிம்டம் எடுத்துனா ஸ்கின் ரேஷஸ், உடம்பு முழுக்க அப்படியே அரிப்பு மாதிரி தோல் முழுக்க ஏற்படும். ஹேர் லாஸ், முடி இழப்பு ஏற்படலாம். ஸ்வாலன் ஜாயின்ஸ், நம்முடைய இணைப்பு இருக்கு பாருங்களே, மூட்டு இணைப்புகளிலே நமக்கு வீக்கம் ஏற்படலாம். அண்ட் ஃபீவர், ஜுரம் ஏற்படலாம், காய்ச்சல் ஏற்படலாம். அப்ப தோல் புறத்திலே அங்கங்க ரேஷஸ் வரலாம், அங்க கட்டிக்கிட்டு மாதிரி வரலாம், குட்டி குட்டியா அந்த அம்மை போட்டதும் ஒரு போடுறது அது மாதிரி வரலாம். ஹேர் லாஸ், முடியானது இழக்கப்படலாம். இந்த ஜாயிண்ட் இருக்கு பாருங்களேன், 2 எலும்புகள் சேரக்கூடிய மூட்டு பகுதியிலே என்ன ஏற்படலாம்? அது வீக்கம் ஏற்படலாம். அண்ட் ஃபைனலி ஃபீவர், ஜுரம் வரலாம். டெர்ஷியரி மூன்றாம் நிலை சிம்டம் எடுத்துட்டோம்னா chronic ulcer on nose. chronic ulcer on nose, நம்முடைய மூக்கு பகுதியினை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் புண்கள் தோடலாம். அதனால அக்யூட் கிரானிக்னு படிச்சிருப்பேன். அக்யூட்னா சடன் ஆன்செட், திடீரென வருவது. கிரானிக்னா ரொம்ப நாளா இருக்கிறதுன்னு பெயர், அது வரலாம். அதுக்கப்புறம் லோவர் லெக்ஸ், அந்த இடத்துலயும் உங்களுக்கு வரலாம். காலின் அடிப்புற பகுதியிலே, அதாவது கீழ்காலிலே, கணுக்காலுக்கு கீழே நமக்கு புண்கள் ஏற்படலாம். நெக்ஸ்ட் எடுத்துனோம்னா லாஸ் ஆஃப் மூவ்மெண்ட். நம்முடைய ஜாயிண்ட்ல வீக்கம் வந்ததுனால நம்முடைய நகர்வு என்பது கொஞ்சம் கஷ்டமாக அமையலாம். விஷுவல் இம்பேர்மெண்ட், கண்ணிலே பாதிப்பு ஏற்படலாம், கண் தெரியாமல் போவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. Then is gamas, soft non-cancerous growth. உடலின் சில பகுதிகளிலே சிறு சிறு கட்டிகள் ஏற்படலாம். பரவா கட்டிகள், புற்று கட்டிகள் கேள்விப்பட்டிருப்போம், ஸ்ப்ரெட்டா இருந்து மேலிக்னன்ட் டியூமர்னு படிச்சிருப்போம். அதுவாக இருக்காது, பெனைன் டியூமர் மாதிரி இருக்கும், கட்டி வரும். பார்த்துக்கோங்க, கமாஸ் சாஃப்ட், மென்மையான பரவும் திறனற்ற கட்டிகள் தோன்றலாம். எவ்வளவு பிரச்சனையை பார்த்துக்கோங்க. அப்ப சிபிலிஸ் caused by Treponema pallidum அப்படிங்கிற பாக்டீரியா இதனை உண்டாக்குவார்கள். இன்குபேஷன் பீரியட் எடுத்துட்டேன்னா 10 to 90 days, 10 to 90 நாட்கள் இருக்கலாம். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி சிம்டம்ஸ் இருக்கும். முதலாம் நிலை, இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை அறிகுறிகள் இதில் காணப்படலாம். முதலாம் நிலை அறிகுறி பிரைமரி எடுத்துட்டேன்னா பெயின்லெஸ் அல்சர் ஆன் தி எக்ஸ்டர்னல் ஜெனிடாலியா ஆர் ஜெனிடாலியா. இனப்பெருக்க பாதையில் வெளிப்புறத்தை காணப்படுகின்ற இனப்பெருக்க உறுப்புகளிலே வலியற்ற புண்கள் தோன்றலாம். செகண்டரி ஸ்கின் ரேஷஸ், உடம்பு முழுக்க பொறியா தோல்ல பாதிப்பு ஏற்படலாம். முடி இழப்பு ஏற்படலாம். ஜாயிண்ட்ல வீக்கம், இன்ஃப்ளமேஷன் ஏற்படலாம். அண்ட் ஃபீவர். அண்ட் டெர்ஷியரி, ரொம்ப சிவியர் கண்டிஷன்ல கிரானிக் அல்சர் ஆன் த நோஸ், நம்முடைய மூக்கு பகுதியிலே நீண்ட நாட்களாக ஆறாத புண்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. லோவர் லெக்ஸ், காலின் அடிப்புற பகுதியிலே இருக்கலாம். மூமெண்ட் பாதிக்கப்படலாம், கண் பாதிப்பு வரலாம், விஷுவல் இம்பேர்மெண்ட். அண்ட் ஃபைனலி கமாஸ், இதான் ரொம்ப முக்கியம். சாஃப்ட் நான் கேன்சரஸ் growth, மென்மையான பரவா கட்டிகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. இதுதான் எதோட சிம்டம், இம்பார்ட்டன்ட் டிசீஸ் சிபிலிஸ். ஓகேயா, இதை நோட் பண்ண ஃபர்ஸ்ட்.
Dear cuties, the continuation of sexually transmitted diseases, STD, or venereal diseases, and the பாலின் மூலமாக பரவக்கூடிய நோய்களிலே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்தோம், பாக்டீரியா தொற்றுக்களை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி வைரஸஸும் இதை காஸ் பண்ணுவா, ஃபங்கையும் காஸ் பண்ணுவா, புரோட்டோசோவனும் காஸ் பண்ணுவா. வைரஸஸ்னா தெரியும், நான் செல்லுலர், அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக், infectious, intracellular obligate parasite made up of nucleic acid surrounded by protein sheath. செல்லமைப்பற்ற எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் மூலம் மட்டுமே காணவல்ல எலக்ட்ரான் அல்ட்ரா மைக்ரோஸ்கோபி கொடுத்திருப்பார். நோயினை உண்டாக்கும் திறன் வாய்ந்த புரத உரையினால் சூழப்பட்ட நியூக்ளிக் அமிலத்தை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களை நாம் வைரசஸ் என அழைக்கிறோம். வைரஸ் மீன்ஸ் பாய்சன், நஞ்சுன்னு பேர். இந்த வைரஸை பத்தி இப்ப நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே வைரஸ் இந்த லோகத்தையே இப்ப பாடாப்படுத்தின்னு இருக்கு. அது மாதிரி வைரஸ் ரொம்ப கெட்டவா அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். 1 or 2 exceptional cases நல்ல வாழம் இருக்கலாம். ஓகேயா? ஸோ மோஸ்ட்லி பேத்தோஜெனிக் இன் நேச்சர், இன்ஃபெக்ஷுவஸ் இன் நேச்சர். இவால என்ன பண்றா அப்படின்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், பால்வினை சார்ந்த நோய்களை ஏற்படுத்துகிறார்கள். ஒன் இஸ் ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் அப்படின்னு ஒரு நோய், ஆர் ஜெனிட்டல் ஹெர்பஸ் அப்படின்னு சொல்லலாம், ஜெனிட்டல் ஹெர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜெனிட்டல் ஹெர்பஸ் அப்படிங்கிற நோய், இதை தமிழ்ல சொல்றப்ப பிறப்புறுப்பு அக்கி நோய் என்று அழைப்பார்கள். And this disease caused by Herpes simplex virus. Herpes simplex virus, the causal agent of genital herpes. The incubation period may differ from 2 to 21 days. Incubation period அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் மாட்டாங்க சொல்லி கொடுத்தேன். நோய் வெளிப்படும் காலம் நம்ம பாடியில ப்ரொலிஃபரேட் ஆகிட்டே இருக்கும், எண்ணிக்கையில் அதிகரித்து கொண்டிருக்கும். ஃபர்ஸ்ட் சிம்டம் எப்ப தெரியும்னா 2 நாள்ல இருந்து 21 நாள். இட் மே டிஃபர் பர்சன் டு பர்சன். அப்புறம் வேற என்ன இருக்கும் சிம்டம்ஸ், வியாதி வந்துடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப சோர்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் வெஜினா, பெண்களின் இனப்பெருக்க பிறப்புறுப்பு குழல். ஆக்சுவலி வேஜினாங்கிறது பிறப்புறுப்பு குழல்னு உங்களுக்கு தெரியும். அந்த பிறப்புறுப்பு குழல் இருப்பாருங்களே, அதன் உட்புறத்தையும் சுற்றியும் புண்கள் இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம். இன் மேல்ஸ் பெனிஸ், ஆண்களை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களுடைய இனப்பெருக்க பாதையின் புற வழியிலே உங்களுக்கு புண்கள் இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம். இதுதான் ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ். இது எங்க படிச்சோம்னா சின்ன கிளாஸ்ல எய்ட்ஸ் டிசீஸ் படிக்கிறப்ப அக்வயர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், பெறப்பட்ட நோய் தடை காப்பு குறைவு caused by HIV, ஹியூமன் இம்யூனோ வைரஸ்னு படிச்சிருப்பேன். அங்க படிக்கிறப்பயே வைரல் இன்ஃபெக்ஷன் ஹெர்பஸ் ஜோஸ்டர் அண்ட் ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ்னு படிச்சிருப்பேன். ஸோ HIV எய்ட்ஸ் இருக்கிறப்பையும் இந்த சிம்டம் தான் இருக்கும். இவாலும் எய்ட்ஸ் வரப்ப நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் எடுத்துனோம்னா ஜெனிட்டல் வார்ட், பிறப்புறுப்பு மருக்கள். ஜெனிட்டல் வார்ட் அப்படின்னா இனப்பெருக்க பாதையிலே பிறப்புறுப்புகளே சிறு சிறு கட்டிகளாக ஏற்படுதல், மருகள் ஏற்படுதல், மருக்கள். And this genital wart disease caused by human papilloma virus, மனித பாப்பிலோமா வைரஸ் என்று அழைக்கப்படுகின்ற வைரஸினால் HPV அப்படின்னு சொல்லுவா, இது ஏற்படும். இன்குபேஷன் பீரியட் ரொம்ப ப்ராப்ளம். 1 to 8 months. நோய் வெளிப்படும் காலம் என்பது 1 to 8 மாதங்கள் வரை மனிதர்களுக்கு மனிதர் மாறுபடலாம். என்ன முக்கியம், வாட் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டின்னு சொன்னோம், மருன்னு சொன்னோம், அதான் சிம்டமே. டியூமர் ஆன் வரும் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அண்ட் சர்விக்ஸ், கருப்பை முகப்பு பகுதியிலும், சர்விக்ஸ் த லோவர் பார்ட் ஆஃப் த யூட்ரஸ், கருப்பையின் அடிப்பகுதிக்கு கருப்பை முகப்பு என்று பெயர். அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அதுலயும் இனப்பெருக்க புறவழியிலும் என்ன இருக்கும்னா டியூமர் கட்டிகள் ஏற்படலாம். இந்த கட்டி பார்க்கறதுக்கு தான் மரு மாதிரி இருக்கும், மருக்கள் மாதிரி இருக்கும். அதான் இதை சொல்றப்ப பிறப்புறுப்பு மருக்கள் என்று கூறுகிறார்கள். ஃபீமேல் எடுத்துட்டோம்னா அவளோட சர்விக்ஸ் பார்ட், த லோவர் பார்ட் ஆஃப் த யூட்ரஸ், கருப்பையின் அடிப்பகுதியிலே கருப்பை முனைப்பிலே கட்டிகள் ஏற்படலாம். ஆர் இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, இனப்பெருக்க பாதையின் வெளிப்புறத்திலே ஏற்படலாம். நெக்ஸ்ட் ஹெப்பாட்டிட்டிஸ். அதுல ஹெப்பாட்டிட்டிஸ் பி. ஹெப்பாட்டிட்டிஸ்னா உங்களுக்கு தெரியும், ஹெப்பாட்டிக் ஏ மீன்ஸ் லிவர். ஹெப்பாட்டிக் ஏ என்ற சொல்லின் பொருள் கல்லீரல். Infection and inflammation of the liver is said to be hepatitis. நம்முடைய கல்லீரல் பகுதியில் நோய் தொற்று ஏற்பட்டு வீக்கம் வந்தது என்றால் அதற்கு ஹெப்பாட்டிட்டிஸ்னு பேர்.
So hepatic A means liver infection and inflammation of the liver is said to be hepatitis. கல்லீரலில் நோய் தொற்று ஏற்பட்டு வீக்கம் ஏற்பட்டது என்றால் the hepatitis என்று அழைப்போம். உனக்கு தெரிஞ்சதுதான் முன்னாடியே படிச்சிருப்பேன். hepatitis A, non-hepatitis A, hepatitis B, non-hepatitis B, delta hepatitis, hepatitis C என்று அழைக்கப்படுகின்ற எண்ணற்ற வைரஸ்களினால் இது ஏற்படும். பட் நம்மளோட செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், பாலின் மூலம் பரவக்கூடிய நோய்களில் இந்த ஹெப்பாட்டிஸ் பி ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு தெரியும். அன்ட்ரீட்டட் என்ன பண்ணுன்னு தெரியும். சரிவர நாம் கவனிக்கவில்லை என்றால் இட் லீட்ஸ் டு ஹெப்பாட்டிக் கார்சினோமா, கல்லீரலில் புற்றுநோய் ஏற்படக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க கொடுத்துருவோம் பாருங்க. இதை யார் காஸ் பண்ணுவா? HBV, ஹியூமன் ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ், அதான் HBVன்னு சொல்லுவா. இதோட இன்குபேஷன் பீரியட், நோய் வெளிப்படும் காலம் 30 to 80 days, 30 to 80 நாட்கள் இருக்கலாம். சிம்டம் என்ன இருக்கலாம்? ஜாண்டஸ், மஞ்சள் காமாலை நமக்கு தெரியும். லிவர் சிரோசிஸ், கல்லீரலிலே அழற்சி ஏற்படலாம். அண்ட் லிவர் ஃபெயில்யூர், கடைசியில கல்லீரல் பாதிக்கப்படலாம். இதோட ரொம்ப முக்கியம் மறந்துடாதீங்க, ஹெப்பாட்டிஸ் பி நமக்கு வந்ததுன்னா untreated, சரிவர கவனிக்கவில்லை என்றால் இட் லீட்ஸ் டு ஹெப்பாட்டிக் கார்சினோமா, லிவர் கேன்சர் என்று அழைக்கப்படுகின்ற கல்லீரல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறும் இருக்கிறது. நெக்ஸ்ட் எய்ட்ஸ் பத்தி நான் நிறைய சொல்லல, ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பாடம் பின்னாடி படிப்போம். இந்த டிசீசஸ் படிக்கிறப்ப அதை பத்தி நிறைய கொடுத்துருக்கா, இருந்தாலும் சொல்லிடுறேன். அக்வயர்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், பெறப்பட்ட நோய் தடை காப்பு குறைதல், அதனால் நம் உடலில் எண்ணற்ற அறிகுறிகள் ஏற்படுதல். சிண்ட்ரோம் அப்படின்னாலே சிம்டம்ஸ் அர்த்தம். அக்வயர்டு இம்யூனிட்டி அப்படின்னா பெறப்பட்ட நோய் தடை காப்புன்னு பேர். What is acquired immunity? A man acquires disease resistance after antigenic stimulus or by vaccination. நம்ம உடம்புல நோய் கிருமிகள் நுழைந்த பிறகோ அல்லது தடுப்பூசிகள் குத்தி கொண்ட பிறகோ நம் உடலிலே நோய் தடை காப்பு ஏற்பட்டது என்றால் அதற்கு பெறப்பட்ட நோய் தடை காப்பு என்று பெயர். B cells and T cells responsible for acquired immunity. நம்முடைய உடலிலே பி லிம்போசைட்டுகளும் டி லிம்போசைட்டுகளும் தான் நம்ம பெறப்பட்ட நோய் தடை காப்பிற்கு காரணமாக இருக்கும். அக்வயர்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், இந்த பெறப்பட்ட நோய் தடை காப்பு குறைவதன் காரணமாக நம் உடலில் எண்ணற்ற அறிகுறிகள் இருந்தால் அதுக்கு எய்ட்ஸ் பேர். எய்ட்ஸ் இஸ் நாட் அ டிசீஸ் வித் வேரியஸ் சிம்டம். இது ஒரு நோய் அல்ல, நோய் தடை காப்பு குறைவதால் வரக்கூடிய பல்வேறு அறிகுறிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதை யார் காஸ் பண்றான்னு தெரியும். ஹியூமன் இம்யூனோ வைரஸ், HIV. அதை பத்தி டீடைல் தான் இன்னொரு லெசன்ல பார்த்துக்கோ. நீ ஞாபகம் வேண்டியது what is acquired immunity? பெறப்பட்ட நோய் தடை காப்பு என்றால் என்ன? A man acquires disease resistance due to antigenic stimulus or by vaccination. நோய் கிருமிகள் நுழைந்த பிறகோ அல்லது தடுப்பூசிகள் குத்தி கொண்ட பிறகோ நம்மிடம் நோய் தடை காப்பு ஏற்பட்டது என்றால் அதற்கு பெறப்பட்ட நோய் தடை காப்பு என்று பெயர். அதுக்கு காரணமா யார் இருப்பா? B and T cells. B லிம்போசைட்டுகளும் T லிம்போசைட்டுகளும் காரணமாக இருப்பார்கள். எதற்கு? நோய் தடை காப்பிற்கு, அக்வயர்டு இம்யூனிட்டி. அது குறையறதுனால வரக்கூடிய சிம்டம். இதை காஸ் பண்றது HIV, உனக்கு தெரிஞ்சது. அதை பத்தி டீடைல்டா இன்னொரு பார்ப்போம். நெக்ஸ்ட் எடுத்தோம்னா ஃபங்கல் டிசீசஸ், பூஞ்சைகளின் மூலமாக பரவக்கூடிய பால்வினை நோய்கள். டாலாய்டு நான் குளோரோஃபில்லஸ் பிளான்ட்ஸ் ஆர் known as fungi. டாலஸ் புடல அமைப்பை கொண்ட பச்சையமற்ற உயிரிகளை நாம் பூஞ்சைகள் என அழைக்கிறோம். இந்த பூஞ்சைகள்ல உங்களுக்கே தெரியும் நிறைய இருக்கு. இது யூஸ்ஃபுல்லும் இருக்கா, ஹார்ம்ஃபுல்லும் இருக்கா. அதுல ஈஸ்ட பத்தி நீ நிறைய படிச்சிருப்பேன். இங்க செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்ல கேண்டிடியாசிஸ் அப்படின்னு ஒரு நோயை கொடுத்திருக்காங்க. கேண்டிடியாசிஸ் என்று அழைக்கப்படுகின்ற நோயை உண்டாக்குவது கேண்டிடா ஆல்பிகன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பூஞ்சை. இன்குபேஷன் பீரியட் சொல்ல முடியாது, எவ்வளவு உடனே இருக்கலாம், ரொம்ப நாளும் ஆகலாம். ஸோ இன்குபேஷன் பீரியட், நோய் வெளிப்படும் காலம் குறிப்பிட்டு சொல்ல இயலாது. சிம்டம் எடுத்துட்டா என்ன? இதனுடைய அறிகுறிகள் என்னவாக இருக்கும்? பாயிண்ட் நம்பர் 1, vaginal itching. இனப்பெருக்க வழி இருப்பார்கள், இனப்பெருக்க புற வழி இருப்பார்கள், வெஜினா, அந்த பகுதியில் அரிப்பு ஏற்படலாம். அப்நார்மல் வேஜினல் டிஸ்சார்ஜ், அதனுடைய புறப்பாதையின் வழியாக அதிக அளவில் திரவமானது வெளிப்படலாம். பெயின்ஃபுல் யூரினேஷன், ஆண்களை பொறுத்தவரை சிறுநீர் கழிக்கின்ற சமயத்திலே வலியுடன் கூடிய சிறுநீர் வெளியேற்றம் இருக்கலாம். So, இது முக்கியமான ஆச்சரியம். Next, protozoans. You know protozoans. Protozoans are unicellular eukaryotic animals.
யூனிசெல்லுலர் யூகேரியோட்டிக் அனிமல்ஸ் ஒரு செல்லினாலான யூகேரியோட்டிக் விலங்குகளை நாம் புரோட்டோசோவன்கள் என்று அழைப்போம். மல்டி செல்லுலர் யூகேரியோட்டிக் அனிமல்ஸ் ஆர் known as மெட்டாசோவன்ஸ். பல செல்களினாலான யூகேரியோட்டிக் விலங்கினங்களை நாம் மெட்டாசோவன்கள் என்று அழைப்போம். எல்லாம் நீ எல்கேஜியில படிச்சது உனக்கு ஞாபகம் இருக்கும். அதுல இந்த புரோட்டோசோவன் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், புரோட்டோசோவன்களின் மூலமாக பரவக்கூடிய நோய்களில் நம்மளுக்கு கொடுக்கிறது ட்ரைகோமோனியாசிஸ். ட்ரைகோமோனியாசிஸ் தெரியும் நினைக்கிறேன், பாருங்க. ட்ரைகோமோனியாசிஸ் இதை உண்டாக்குகின்ற நோய்க்கிருமியின் பெயர் ட்ரைகோமோனாஸ் வேஜினாலிஸ். வேஜினா பகுதியினை, இனப்பெருக்க புறவழி பகுதியினை பெண்களில் பாதிப்பதால் இதுக்கு பேர் வேஜினாலிஸ் பேர். சோ அப்ப புரோட்டோசோவன் நேம் என்ன? ட்ரைகோமோனியாசிஸ். அதாவது டிசீஸோட பேரு ட்ரைகோமோனியாசிஸ். The causal agent is Trichomonas vaginalis. இதனுடைய இன்குபேஷன் பீரியட் நம்ம உடம்புல நுழைஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு இந்த வியாதி வெளிப்படும்? 4 to 28 days. 4 இருந்து 28 நாட்கள் வரை இருக்கலாம். வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? சிம்டம் vaginitis. Infection and inflammation of the vagina is said to be vaginitis. அதாவது இனப்பெருக்க புறவழி பகுதியிலே நோய் தொற்று ஏற்பட்ட வீக்கம் இருக்கும். urethritis, urethra, infection and inflammation of the urethra, அது இனப்பெருக்க பாதையில் சிறுநீர் புறவழியில் நோய் தொற்று ஏற்பட்ட வீக்கம் இருக்கலாம். இது மேல்ல வரும். எபிடிடைமிஸ் கேள்விப்பட்டிருப்பேன் உங்களுக்கு. டெஸ்டிஸ்க்கு மேல இருக்கிறது, விந்தகத்தின் மேற்புறத்தை காணப்படுவதற்கு எபிடிடைமிஸ் என்று பெயர். Infection and inflammation of the epididymis is said to be epididymitis. அதாவது விந்தகத்தின் மேற்புறத்தை காணப்படுகின்ற எபிடிடைமிஸ் பகுதியிலே நோய் தொற்றானது ஏற்பட்டிருக்கும். Then greenish yellow vaginal discharge. பசுமை கலந்த மஞ்சள் நிறத்திலே இனப்பெருக்க பாதையின் வழியாக திரவம் வெளியேறும். இதெல்லாம் இதோட சிம்டம். இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் எடுத்துட்டோம்னா யார் யார் மூலமா வரலாம்? through bacteria or viruses or fungi or protozoans. அப்ப பாக்டீரியால ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? gonorrhea caused by Neisseria gonorrhoeae. gonorrhea நோயினை உண்டாக்குவது Neisseria gonorrhoeae. செகண்ட் எடுத்துட்டது chlamydiasis and lymphogranuloma venereum. இது ரெண்டையும் உண்டாக்குவது உங்களுக்கு பேர் சொன்னா chlamydia trachomatis or trachomatis அப்படிங்கிறது chlamydia trachomatis அப்படிங்கிறது உண்டாக்குவா. மூணாவது நம்ம பார்த்தது syphilis caused by Treponema pallidum. Treponema pallidum என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று syphilis நோயினை உண்டாக்கும் என்பது பார்த்தோம், கிரந்தி. அப்புறம் வைரல் டிசீசஸ் ஓடி வந்தோம்னா ஜெனிட்டல் ஹெர்பஸ் நோயினை உண்டாக்குவது ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஜெனிட்டல் வேர்ட் எடுத்துனோம்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். அடுத்தது ஹெப்பாட்டிட்டிஸ் பி எடுத்துனோம்னா ஹெச்பிவி ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ். தென் ஃபங்கஸ் எடுத்துனோம்னா கேண்டிடியா எய்ட்ஸ், அதுக்கு முன்னாடி வைரஸ்ல எய்ட்ஸ் எடுத்துனோம்னா ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோ வைரஸ். ஹெப்பாட்டிட்டிஸ் பாத்தஜ். அடுத்தது ஃபங்கல் எடுத்துனோம்னா கேண்டிடியோசிஸ் காஸ்ட் பை கேண்டிடா ஆல்பிகன்ஸ். அண்ட் ஃபைனலி புரோட்டோசோவன் டிசீஸ் trichomoniasis caused by Trichomonas vaginalis. இதெல்லாம் ஒரு மைண்ட் மேப் மாதிரி ஞாபகம் வச்சுட்டேன்னா எந்த கேள்வி நார்மல் எக்ஸாமினேஷன்ல கேட்டாலும் சரி, நீட்ல கேட்டாலும் சரி, பொண்ணால எழுத முடியும். ஆல் தி பெஸ்ட். எல்லாத்தையும் நோட் பண்ணி